காதல் என்றால் என்ன? ரோஜா பூ கொடுப்பதா அல்லது கவிதை எழுதுவதா? இல்லை நண்பர்களே, இந்தியாவில் ஒரு மனிதன் தன் காதலுக்காக மலையையே பிளந்திருக்கிறான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? 1959 ஆண்டு பீகாரில் உள்ள ஒரு சிறிய கிராமம். தசரத் மாஞ்சி என்ற ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி. அவர் மனைவி பல்குனி தேவி ஒரு நாள் மதிய உணவை எடுத்துக்கொண்டு மலைப்பாதையில் நடந்து வருகிறார். துரதிர்ஷ்டவசமாக கால் தடுக்கி அந்த பெரிய மலையிலிருந்து கீழே விழுகிறார். பல்குனி ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார். தசரத் அவரை தூக்கி கொண்டு ஓடுகிறார். ஆனால் அந்த ஊருக்கும் மருத்துவமனைக்கும் நடுவே ஒரு ராட்சத மலை நின்று கொண்டிருந்தது. மலையை சுற்றி செல்ல 70 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். காலத்தின் கொடுமை. சரியான நேரத்திற்கு சிகிச்சை கிடைக்காமல் பல்குனி தசரத்தின் கைகளிலேயே உயிர் துறக்கிறார். அன்று தசரத் அழுதார். ஆனால் அந்த அழுகை பலவீனமானது அல்ல. அந்த மலையை பார்த்து சொன்னார், என் மனைவியை கொன்றாயே, இனி உன்னால் யாரும் சாகக்கூடாது. உன்னை நான் சும்மா விடமாட்டேன். கையில் ஒரு பழைய சுத்தியல், ஒரு உளி. ஊரே சிரித்தது. பைத்தியம் பிடித்து விட்டது என்றார்கள். அரசாங்கம் செய்யாததை இவன் எப்படி செய்வான் என்று கேலி செய்தார்கள். ஒவ்வொரு அடியாக விழுந்தது. வெயில் சுட்டது, மழை கொட்டியது. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 22 ஆண்டுகள். 1960 முதல் 1982 வரை அந்த மலையின் ஒவ்வொரு கல்லும் தசரத்தின் உழைப்பிற்கு முன்னால் மண்டியிட்டது. மோட்டோ இறுதியில் 360 அடி நீளமும் 30 அடி அகலமும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பாதையை அந்த மலையின் இதயத்தை பிளந்து உருவாக்கினார். 70 கிலோமீட்டர் தூரம் வெறும் 1 கிலோமீட்டராக குறைந்தது. இன்றைக்கு தசரத் மாஞ்சி நம்மிடம் இல்லை. ஆனால் அவர் உருவாக்கிய அந்த பாதை இன்றும் உலகிற்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது. உங்களிடம் உண்மையான அன்பும் விடாமுயற்சியும் இருந்தால் ஒரு மலையை கூட உங்களால் நகர்த்த முடியும்.